Glory to. Are you all happy? Yes? Noah. Okay, great. So, Father சொன்ன மாதிரி another 7 to 8 hours. இந்த 8 ஹவர்ஸில் எனிதிங் மே ஹேப்பன். உங்களோட லைஃப் டாப்பில் ஆகிறதுக்கான ஒரு நேரமாய் கூட இது இருக்கலாம். Praise the Lord. Glory to. நான் நேற்று நைட்டும் இன்னைக்கு காலையிலையும் கொஞ்சம் ஆண்டவரை பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாட் ஷுட் ஐ சே, நீங்கள் என்ன இந்த மக்களை குறித்து சொல்கிறீங்க. இது எனக்கு ஒரு ஜெபமாகவே இருந்துச்சு. இந்த லாஸ்ட் டேக்காக ஒரு சின்ன விஷயத்த என்கிட்ட சொன்னார். என்னென்னா, கொஞ்சம் பேர் உங்கள் லைஃப் என் லைஃப் நரகம் பிரதர், எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. பட் ஐ ஃபீல் வெரி மச். ஏன் எனக்கு லைஃப் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தீங்க. அதை குறிச்செல்லாம் நிறைய ஆண்டவர் பல விதங்களில் பேசினார். ஆனால் வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர், உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. Praise the Lord. It doesn't mean நீங்கள் உங்களை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போக போகிறாரு, யூஎஸ் கூட்டிகிட்டு போக போகிறாரு, கனடா கூட்டிகிட்டு போக போகிறாரு, அப்படி கிடையாது. உங்களை ஸ்பிரிச்சுவலாக ஒரு புதிய ஒரு இடத்துக்கு கொண்டு வர போகிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. Praise the Lord. Hallelujah. நீங்கள் நினைச்சே பார்க்காத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து வர போகிறார். நான் நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்களால் இந்த பிரச்சனையெல்லாம் டாலரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் ரொம்ப சிம்பிள். நான் கடந்த காலங்களில் நான் கடவுளுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, நான் ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பிரச்சனைகள் எவ்வளவு சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்டாலரபிள். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, பிரச்சனைலாம் இருக்கு, இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு இருக்கு. சந்தோஷமா சொல்லலாமா? Praise the Lord. Glory to. Are you with me? Yes, good. நம்ம ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொன்னவங்க மட்டும் யாரும் எழுந்துறீங்கம்மா? பின்னாடி வந்திருக்கு உங்களுக்கு சாப்பாடு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொன்னவங்க மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. கை தூக்குனவங்கள அவங்க மட்டும் ஏஞ்சி சாப்பிட்டு, வெளியில் சாப்பாடு இருக்கு. டோன்ட் வரி, கோ. கவலைப்படாத, டோன்ட் வரி. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபாஸ்ட், நோ ப்ராப்ளம். போய் சாப்பிட்டு வந்துடு, சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடு. இந்த பாட்டுடைய வரிகள் என்ன சொல்லுது பாருங்க. ஏனோ தெரியல, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க கொஞ்சம் அட்டென்ஷனோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் உள்ளுக்குள்ள போட்டுற முடியும். பாருங்க, நான் கடவுளுடைய அனுபவத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னுடைய சிச்சுவேஷன் என்னன்னா, I'm the only child of my family. எங்க அப்பா ரொம்ப பிஸி மேன். காலையில் போனால் நைட்டு தான் வருவார், ஓவர் டைம்லாம் செஞ்சுட்டு. எங்கள் அம்மா ஒரு டீச்சர். வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னா, ஸ்கூல்லையே டியூஷன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஃப்ளாக் இருக்கும், அவங்களுக்கு டியூஷன் எடுக்கணும். 8 மணி ஆன உடனே அவங்கெல்லாம் போவாங்க. போக போக வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கணும். முடித்த உடனே தூங்கிடுவாங்க. இதுதான் எங்கள் ரொட்டீன். சாட்டர்டே சண்டே ஆனால் சாட்டர்டேஸ் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஒர்க்னா வீட்டுக்கு தேவையான கவர்மெண்ட் ஒர்க்கு, கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது, வீட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்க வேண்டியது இதெல்லாம் இருக்கும். சண்டே ஆனால் அந்த நாள் துவைக்கிற நாள், கிளீனிங் டே. சண்டே ஈவினிங் தான் என்னை மாசுக்கு கூட்டு போவாங்க. லேட்டாக தான் போவோம். இது 6 மணி நாட்கள். கொஞ்ச நாள் போக போக எனக்கே நம்ம முன்னாடி போயிடலாம் சொல்லி மாசுக்கு போயிடும். ஏன்னா எங்களுக்கு கேட்டிசம் கிளாஸ் இருக்கும். இதுதான் எங்கள் ரொட்டீன். இதை தாண்டினா எங்க வீட்டுல என்ன நடக்கும்னா, எப்போதும் சண்டை. எங்க அப்பாவும் அம்மாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். அதை தாண்டின என்ன இருக்கும்னா, எங்க அப்பாவுக்கு வியாதி, எங்க அம்மாவுக்கு வியாதி. அதை தாண்டின என்ன நடக்கும்னா, நான் நல்லா பெரிய ஐ எம் நாட் குட் இன் மை ஸ்டடீஸ்.
அதனால வந்து நான் நல்லா படிக்கலைங்கிறதுக்காக நிறைய பிரச்சனைகள் எங்க வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க எங்க லைஃப். ஐ வில் பி ஆல் alone. எங்க வீட்டில் எப்போதுமே பிரச்சனை நடக்கிறதுனால எங்க சொந்தக்காரங்களாம் யாரும் எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. என்னுடைய கசின்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ நான் இருக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன். இப்படி யாராவது வந்தாங்கன்னா, வீட்டுக்கு வந்தாங்கன்னா, ப்ளீஸ் ஒரு 2 days எங்க கூட இருங்க. எங்க வீட்டில் அவ்வளவு எளிதாக வெளியில அனுப்ப மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேர் தான் இருக்காங்க, நான் ஒருத்தன் தான். அதனால இன்னொரு வீட்டுக்கு போக முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு கேஜுக்குள்ள இருந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இந்த அன்பு அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அந்த ட்ரூ வேல்யூ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தேன். எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு? எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா, ஒரு தாய் தேற்றுவது போலன்னா அது எனக்கு தெரிஞ்சாதானே. எங்க வீட்டில் அப்படி ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. அதனால இந்த பாட்டை கொஞ்சம் சைட்லைன் தான் பண்ணி வச்சிருப்பேன். இதுதான் என்னோட சிச்சுவேஷன். ஆனா நான் ஜீசஸ் கிட்ட வந்தப்போ அவர் சொன்னாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா அம்மா கிடையாது, நீ தான் சொன்னாரு. நான் என்னடா இப்படி சொல்லிட்டீங்க, என் லைஃபே முடிஞ்சு போச்சு நான் நினைச்சேன். while I was young, ரொம்ப என்னோட டீனேஜ்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படிங்கற வருத்தத்தோட இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே. அவர் சொன்னாரு, இல்லப்பா, நீ உருவாகணுங்கிறதுக்காக உன்னை இந்த பாதையில நடத்தினேன். then he loved me. how he loved me, there is no words to say. no words to say. என்னோடு கூடவே இருந்தார். நான் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரே இடத்துல சின்ன அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, he will come, his presence will come, he will speak and speak. எனக்கு இருந்த one and only comfort was that. அப்போ நான் எப்படி இருப்பேன்னா, I was craving Jesus. எனக்கு ஜீசஸ் இருந்தா போதும், வாழ்க்கையில் எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்படி I gave up myself. அது அன்னைக்கு டேஸ் பாஸ்ட். ஆண்டவருக்காக நான் பணி செய்ய ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் தொடப்பட்டவங்க எல்லாம் என்னை ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் என்னை விழுந்து கவனிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் உருவாச்சு. அவங்கெல்லாம் எப்படி நேசிப்பாங்கன்னா, நான் தண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சா தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு வேணும்னு நினைச்சா சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்து முடியாத அளவுக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுப்பாங்க. இன்னைக்கு I am sufficient with so much of love in this world. Even now I tell you, இப்ப கூட நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை ஒரு துளி கூட இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் பிடிக்க முடியவில்லை. ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். See, his love is amazing. His love is amazing. எவ்வளவு என்ன விழுந்து கவனிச்சாலும், எவ்வளவு என்ன நேசிச்சாலும், அப்பா என்ன நேசிக்கிறது போல ஒருத்தருமே நேசிக்கல. இத நினைச்சப்போ என்னை அறியாம வந்த பாடல் தான் இந்த பாடல். ஏனோ தெரியல, உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உம்மை ரொம்ப தேடுறேன். ஏசையா ஏனோ தெரியல, உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உம்மை ரொம்ப தேடுறேன். ஏசையா ரோட்டுல போகையில் மனசுல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா. வரி புரியுதா? ரோட்ல போகும்போது பார்க்கிற சூழ்நிலைகள்லாம் என்னை இழுக்குதையா. Praise the Lord. இழுக்குதா? பலவிதமான காட்சிகள், பலவிதமான சூழ்நிலைகள், நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆனாலும் என்ன நடக்குது பாருங்க. ரோட்டுல போகையில மனசுல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா.
Praise the Lord. Hallelujah. Glory to. புரியுதா பாட்டு? புரியுதா? அதாவது ரோட்ல போகும்போது பலவிதமான பட்டாம்பூச்சிகள் பறக்குது, பலவிதமான ஈர்ப்புகள் இருக்கிறது. ஆனா ஆனா அவருடைய அன்பும் அழகும் கண்ணுக்குள்ள இருக்குதுங்க. அது வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம காணாம போயிடும். Praise the Lord. நீங்க you just taste the love of Jesus. இயேசு நல்லவர் என்று சுவைத்து பாருங்க. வசனம் சொல்லுது இல்ல, நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா you will not go anywhere. உங்களால எங்கேயுமே போய் விழுந்து கிடக்க முடியாது, எதையுமே தேட முடியாது, எதுவுமே உங்களுக்கு விருப்பமா இருக்காது. எல்லாத்தையும் நீங்க வச்சுப்பீங்க, ஆனா இயேசுவை தான் முதல்ல நிறுத்துவீங்க. Praise the Lord. சொல்லுங்க சொல்லுங்க, Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் வேணுமா? அப்படி ஒரு அனுபவம் வேணுமா? You like to have? ஏனோ தெரியல உமரம்ப செய்கிறேன், என்னமோ புரியல உமரம்ப தேடுறேன். ஏனோ தெரியல உமரம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல உமரம்ப தேடுறேன். இயேசுயா, இயேசுயா. ரோட்டுல போகையில மனசுல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குதையா, பட்டாம்பூச்சி பறக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா. ரோட்டுல போகையில மனசுல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குதையா, பட்டாம்பூச்சி பறக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா. கண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் உங்க அழகு நினைக்கையில எல்லாமே பஸ்பமாக போகுதையா. கண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் உங்க அழகு நினைக்கையில எல்லாமே பஸ்பமாக போகுதையா. ஏனோ தெரியல உமரம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல உமரம்ப தேடுறேன். இயேசுயா, இயேசுயா. Praise the Lord. இதுல ஒரு முன்னாடி பாட்டை காணுமே. Praise the Lord. Glory to, glory to. இன்னைக்கு இந்த 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 அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வழி இருக்கு. இப்படி வந்து கிரேவிங்கா ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லி ஓடணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா ஓடணும்னு சொன்னா யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதனால சொல்றேன், நீங்க அட்டென்ஷன் மட்டும் கொடுத்துட்டீங்க அவ்வளவுதான். நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க, யூ வில் ரிசீவ் இட். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நான் சொன்னேன், இப்போ இருந்து யூ கால்குலேட் 5 days, 5 நாளைக்கு முன்னாடி I was in a retreat, 2 days retreat. அந்த செகண்ட் டே retreat முடிச்சு நைட்டு ஃப்ளைட்ல கிளம்பி இங்கே வந்துட்டேன். அடுத்த நாள் இங்கே வர்றேன். இப்போ இந்த retreat-உடைய ஃபர்ஸ்ட் டே அப்போ இங்கே இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் ட்ரெயினில் வந்தாங்க. இவங்க அங்கே தான் இருந்தாங்க அந்த retreat-ல முதல் நாள். அப்போ தான் பிகினிங். அந்த க்ரௌடெல்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பேசுறதுக்காக போனேன். பேசுறதுக்காக போனா தொண்டை அப்படியே கம்மி இருந்துச்சு. அப்புறம் பாடுறதுக்கு ஒரு பாட்டை எடுத்தங்க. இவங்கெல்லாம் சாட்சி இல்லையா? பாட்டை எடுத்தா கொடக் கொடக் அப்படின்னு உடஞ்சிருச்சு. அதை பாட முடியல. எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரே வருது. ஏன்னா இப்பதான் 5 days retreat-உடைய, அதாவது 5 days 2 days retreat அங்க 3 days இங்க, அதோடைய ஃபர்ஸ்ட் டேல இருக்கிறேன். இப்பவே கொடக்குன்னு உடையுதுன்னா இப்ப நான் பேச 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 என்ன ஆகணும்? மெடிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பேச பேச தொண்டை கம்மிக்கிட்டே இருக்கும் பிரதர். சார் நீங்க பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன சூழ்நிலைன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த 2 நாள் ரெட்ரீட்ல இங்க ஒரு பெரிய தயவா ஃபாதர் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கிறார். அங்கெல்லாம் 2 hours 2.5 hours 2.5 hours நான் பேசினேன். என்ன அவங்க ரோட்டு கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா நான் அந்த ரெட்ரீட்ல மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், பாருங்க எனக்கு இந்த 2 நாள் இல்லை, இன்னும் இது முடிச்சுட்டு 3 நாள் எனக்கு மும்பையில் இருக்கு. ஆனா நான் மும்பைக்கு போவேன்,
அங்கே நான் பாடுவேன், அங்கே நம்ம பட்டைய கிளப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து பயத்தோடு தான் பாடி பார்த்தேன். நீங்களாம் பாடுறேன்னு நினச்சிங்க, பாட்டு கரெக்டாக வருதான்னு. ஃபாதர் நேற்று வந்தப்போ சொன்னாங்க, அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டவர் பொறுப்பெடுத்தார். அல்லேலூயா. நான் அங்கே திரும்ப நான் சொல்லிட்டே இருந்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நிச்சயமா நான் பாடுவேன், நிச்சயமா நான் பேசுவேன், அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி. எப்படியோ ஆண்டவர் எனக்கு இந்த 3வது நாள் பேசுவதற்கு உதவி செய்து விட்டார், பாடுறதுக்கும் உதவி செஞ்சார். அல்லேலூயா. நான் ஏன் அவரை நேசிக்கிறேன் தெரியுதுங்களா? கம் ஆன் ஸ்டார்ட். 1 2 3 4. ஏனோ தெரியல, உமர் ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உமர் ரொம்ப தேடுறேன். ஏசையா, ஏசையா. ஏனோ தெரியல, உமர் ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உமர் ரொம்ப தேடுறேன். ஏசையா, ஏசையா. கவலைய சுமக்கையில் இதயமே உடைஞ்சு போகும், கட்டு கொச்சி ஆகுதையா, உள்ள ரொம்ப நொறுங்குதையா, உள்ள ரொம்ப நொறுங்குதையா. கவலைய சுமக்கையில் இதயமே உடைஞ்சு போகும், கட்டு கொச்சி ஆகுதையா, உள்ள ரொம்ப நொறுங்குதையா, உள்ளம் ரொம்ப நொறுங்குதையா. கவலை போக்க சிலுவை சுமந்த உங்க அன்ப நினைக்கையில துன்பமெல்லாம் சிட்டாக பறக்குதையா. கவலை போக்க சிலுவை சுமந்த உங்க அன்ப நினைக்கையில துன்பமெல்லாம் சிட்டாக பறக்குதையா. ஏனோ தெரியல, உமர் ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உமர் ரொம்ப தேடுறேன். ஏசையா, ஏசையா. ஏனோ தெரியல, உமர் ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உமர் ரொம்ப தேடுறேன். ஏசையா, ஏசையா. ஓகே, இன்னைக்கு நம்ம பாயிண்ட்டுக்கு நம்ம முதல்ல நம்ம பிபிடிக்கு போயிடலாம். We'll go to the PPT. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னன்னா, இந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சில கிருபைகளை நம்ம சூப்பர்மேனா மாத்துறதுக்கு அவர் செய்யற சில விஷயங்களை தான் நான் சொல்றேன். again and again சொல்றேன். இந்த 1 hour அட்லீஸ்ட் கான்சென்ட்ரேட்டடா நீங்க கேளுங்க. நான் விசுவசிக்கிறேன், நான் பேசும் போதே தூய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னோட விசுவாசங்க. ஐ பிலீவ். நான் பேசும் போதே ஆவியானவர் இந்த கிருபைகளால உங்களை நிரப்பி கொண்டிருப்பார். சரி, பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். யார் இந்த ஆவியானவர்? Who is that Holy Spirit? நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன் பாருங்க. கம் அஸ்வின், கம் குயிக். இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு டைனமிக்ஸை காமிக்கிறேன். என்னன்னா, ஏன் டைனமிக்ஸ் காமிக்கிறேன்? சாம் வந்துருக்கு. இப்போ ஏன் டைனமிக்ஸ் காமிக்கிறேன்னா, உங்களுடைய மைண்டில் அது அப்படியே பதிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, இவர் ஃபாதர் தி காட். சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, தந்தையாம் கடவுள். இப்போ இந்த தந்தை இன்னும் ஒரு குட்டியா யாராவது ஒருத்தர், someone who is serious, சொல்லுங்க. கம் somebody who is serious. Yes, come. ஏன்னா இங்க காமெடி பண்ணிடக்கூடாது. கம், it's a serious time. Come on, stand behind. Come on. இப்போ பாருங்க, இது ஃபாதர் தி காட். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சின்னதாக கேட்குறேன். சூரியனை விட்டுருங்க. இப்போ ஒரு சுடுதண்ணி இருக்கு, அதை பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரிஸ்ன்னு சொல்கிறாங்க. 100 டிகிரியில் கையை உள்ளுக்குள்ளே விட்டா என்ன நடக்கும்? தோல் உறிஞ்சி வந்துடும். இப்போ ஒரு கம்பியை நீ ஒரு 400 டிகிரி 500 டிகிரிஸுக்கு ஹீட் பண்ணிட்டு அந்த கையை பிடிச்சா இது என்னன்னா அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ரைட்?
இப்போ அதுக்கு பதிலா ஒரு 1500 டிகிரி சி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு புகைப்போக்கி. அந்த புகைப்போக்கிக்குள்ள உன் கையை விட்டா என்ன நடக்கும்? கரிக்கட்டையா மாறிடும். இப்போ நம்ம வருவோம், வில் கம் டு த பாயிண்ட். இப்போ சூரியன் இருக்கு. சூரியனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் என்ன டெம்பரேச்சர் தெரியுமா? 6000 டிகிரி சி, 6000 டிகிரி சி. இப்போ அது பக்கத்தில் நம்ம போனால் நம்ம என்ன ஆவோம்? பஸ்பமாக மாறிடுவோம், பொடி பொடி பொடியா மாறிடுவோம். ஓகே, இப்போ இந்த சூரியன் அந்த அண்ட சராசரத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, சூரியன் ஒரு சின்ன நட்சத்திரம், இதை விட மகா பயங்கரமான நட்சத்திரங்கள்லாம் வந்து யூனிவர்ஸ்ல இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி தகனிக்கும், எப்படி பயங்கரமா இருக்கும்? சரி போட்டும், வில் கம் டு த பாயிண்ட். இப்போ அவ்வளவு பெரிய நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தது யாருன்னா இந்த ஃபாதர் தி காட். அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஃபாதர் தி காட் இந்த உலகத்துக்கு வந்தா இந்த உலகம் உருகி போயிடும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ இவரு இந்த கடவுள் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் படைத்தாரு. மனிதர்களை படைத்து இங்க பூமியில வச்சுட்டாரு. இப்போ now he want to interact to the people, மக்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் வந்தா பூமி உருகி போயிருமே. அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வல்லமைகளை குறைத்து கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமா தன்னை குறைத்து கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நானே வர்றேன், மனிதனாக வர்றேன். அந்த மனிதனாக வந்த ஒரு பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தான் he himself have come down like a man. நம்ம போல அவர் இந்த பூமிக்கு வந்தார். இப்போ இவருக்கும் வித்தியாசம் கிடையாது. இவருடைய அப்படியே அச்சு இமேஜ் அப்படியே இருக்கிறார் இவர். he is Jesus. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டியை நான் காமிக்கிறேன். கண்ணா கேளுங்க, இந்த பியூட்டியை காமிக்கிறேன். என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆவி இருக்குது, மனுஷ ஆவி. இந்த மனுஷ ஆவியுடைய நாட்டம் என்ன? உலகத்தை நாடும், கடவுளை நாடாது. இட் cannot seek God. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய the beautiful speciality என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு நடுவில். இவருக்குள்ளும் அதே ஆவிதான். இவருக்குள்ளும் இருக்கக்கூடிய, I am talking about divinity which has created you. இந்த உலகத்தை படைத்த ஒரு டிவினிட்டி இல்ல? இப்போ இந்த கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, அவருக்குள்ள ஒரே ஆவி. இப்ப கடவுள் சொல்றாரு, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஆவியை உங்களுக்கும் நான் அனுப்புகிறேன். Praise the Lord. Hallelujah. If you are ready, definitely you can receive him. நீ ரெடியா இருந்தீனா இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். He want to share it with you. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த ஆவி இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, இவர் என்ன திங்க் பண்ணாரோ, ஃபாதர் தி காட் என்ன திங்க் பண்ணாரோ அதே விஷயத்தை ஜீசஸ் திங்க் பண்ணாரு. ஃபாதர் தி காட் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதே விஷயத்தை ஜீசஸ் செஞ்சாரு. ஃபாதர் தி காட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரோ அதே போல இவரும் பவர்ஃபுல்லா இருந்தார். இவருக்குள்ள ஜீவன் இருந்தது, வசனம் சொல்லுது. அதனாலதான் செத்து போன லாசரை சும்மா போய் நின்று, லாசரே வெளியே வா அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்துட்டாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கனெக்டே யாருன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட்டை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா என்ன நடக்கும்? அதே விஷயம் நமக்கும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. glory to. அந்த வல்லமை நமக்குள்ளும் செயல்பட முடியும். you should seek it. அதை நீ தேட வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உனக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். உனக்கு செல்போன் மேல ஒரு ஆர்வம் இருக்குது இல்ல, பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது இல்ல, இந்த உலகத்துக்கு மேல உனக்கு ஆர்வம் இருக்குது இல்ல, நீ போடுற ட்ரெஸ் மேல உனக்கு ஆர்வம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டின ஒரு ஆர்வம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, லார்ட் want to make you powerful. praise the Lord. glory to. இந்த வல்லமை தான், இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் ஒரு அன்பு வருதுங்க. இல்லாட்டி you will not seek God. You will not seek God. நான் நீங்க பிரசங்கம் பண்ணுவேன், நீ என்ன நினைச்சுக்குவேன்னா, இவன் ஏதோ ரோட்ல போறவன் என்னமோ பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு சும்மா எங்கேயாவது பேசிட்டு இருப்ப. You will not mind when the spirit of God comes, when this love comes. இந்த அன்பு நமக்குள்ள டிசெண்ட் ஆச்சுன்னா you will be a different person.
ஆர் அதர்வைஸ் யூ ஆர் நார்மல் பர்சன். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நீ வறுத்தெடுக்கப்படுவாய். அந்த வறுத்தெடுக்கும் போது நீ ஓடிட்டு இருப்ப. ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூப்பிட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னான். டேய் தம்பி, நீ வாடா ஆஃபீஸ்க்கு வா, ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், நான் இன்னைக்கு வரலான்னு நினச்சேன், இன்னைக்கு வர முடியாமல் போச்சு. ஏன்டா, என்ன ஆச்சு? அவன் சொன்னான், என்னுடைய பாப்பா குழந்தை இருக்கு, அதுக்கு நான் கொஞ்சம் சொல்லி கொடுக்க வேண்டியதுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுதுறா. என்ன 10th எழுதுறாளான்னு கேட்டேன். இல்லை 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. ஓ அப்படியா? நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சொன்னேன், நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ ஹவ் 3 children. இந்த 3 பேத்துக்கும் ஒரு நாளும் நான் உட்கார்ந்து ஏபிசிடி சொன்னதில்லை, 1 2 3 சொல்லி கொடுத்ததில்லை, வாய்ப்பாடு சொல்லி கொடுத்ததில்லை, அல்லது திருக்குறளை சொல்லி கொடுத்ததில்லை. ஐ டோன்ட் ஹவ் டைம் அட் ஆல். நாட் ஓன்லி ஃபார் மீ, ஈவன் ஃபார் மை ஒய்ஃப். 2 பேத்துக்குமே நேரம் கிடையாது. ஆனால் 3 பேரில் 2 பேர் 10th கிராஸ் பண்ணிட்டாங்க, 12th கிராஸ் பண்ணிட்டாங்க. 12th கிராஸ் பண்ணி கூட நாங்கள் எதுவுமே செய்யலை. அவங்களா படிக்கிறாங்கப்பா. கம்மி மார்க் வாங்குறாங்களா? நோ 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 நோ. அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன மார்க் வாங்கணுமோ சிறப்பாக வாங்கிடுறாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சொன்னால் சூப்பராக தான் இருப்பாங்க. லாஸ்ட்டு வந்து இப்போது நான் போயிட்டு வந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு 2nd ரேங்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. அவன் கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டான். நான் சொன்னேன், மை காட் டீச்சர்ஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்களுக்கு நீ படிக்கணும்னு கூட நான் ஃபோர்ஸ் கொடுக்கறது கிடையாது. அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க. அதையும் தாண்டி நான் ஒன்று சொன்னேன், தம்பி நீ இந்த உலகத்துக்கு அவங்கள பார்க்குற, காலையில் ஓடுறாங்க, மத்தியானம் ஓடுறாங்க, சாயங்காலம் ஓடுறாங்க, நைட்டு ஓடுறாங்க, ஓவர் டைம்ங்கிறாங்க, சாட்டர்டே சண்டே ஆனால் நான் ரெஸ்ட் வேணுங்கிறாங்க, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் பப்புக்கு போகிறேன். ஓ மை காட், இத்தனையும் பண்ணி யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் லைஃப். உனக்கு இன்னுமே கிடைக்கல, நிறைய விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. நீ என்ன பாரு, அவனுக்கு தெரியும் என்ன நல்லா. என்ன பாரு, என் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குதுன்னு நீ சொல்ல முடியுமா? நான் சொல்ல என் வாழ்க்கையில் குறை இருக்குன்னு சொல்லி, குறை இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நீ சொல்லு, என் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குதுன்னு சொல்லி நீ சொல்ல முடியுமா? ஐ ஹாவ் அ குட் ஹவுஸ், குட் மினிஸ்ட்ரி, குட் நம்பர் ஆஃப் பீப்புள், நல்ல கார் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு நான் எங்கேயுமே ஓடுறதில்ல, ஆண்டவருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேன். என்னுடைய தேவைகள்லாம் எனக்கு பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ யூ லேக் நத்திங். இப்போ நான் மட்டும் இதை செய்யாம, நான் படித்தது இன்ஜினியரிங் முடித்தேன், நான் வேலைக்கு போகிற காலத்தில் நல்ல சம்பளம். என்ன சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ப்ளைஸ் ஆகிருக்காங்க. யூஎஸில் ப்ளைஸ் ஆகிருக்காங்க, சிங்கப்பூரில் ப்ளைஸ் ஆகிருக்காங்க, இந்தோனேஷியாவில் ப்ளைஸ் ஆகிருக்காங்க. அவங்களாம் என்ன கூப்பிட்டாங்க, கூகுளில் இருக்கிற வாடா. ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் காட். நல்லா இருக்கலாம்டா, நல்ல சம்பளம்டா, அந்த ஏரியாலாம் எனக்கு தெரியாதுடா. நான் தான்டா மேனேஜர், கம். நீ வந்து சும்மா என்கிட்ட வந்து இன்டர்வியூக்கு வா, கண்ணாடி ரூமில் உட்காந்துருக்க போகிறோம். நான் உங்ககிட்ட நீ சாப்பிட்டியா வச்சியா போனியா வந்தியான்னு கேட்க போகிறேன். நீ என்னத்தையா சொல்லு, கடைசியில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது நான். அண்ட் யூல் கெட் குட் salary. I said, beyond that, my God is very important for me. ஆனால் அந்த கடவுள் என்னை இன்று வரை ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாருங்க. அல்லேலூயா. நீ என்னத்தை மிஸ் பண்ணிடுறேன்னா, தற்காலத்து இந்த நேரத்து சந்தோஷத்தை நீ பார்த்துட்டு அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை விட்டுட்டு வறுத்து எடுக்கப்படுற இந்த உலகத்தில். நோ, நாட் ரிக்வயர்ட். தேங்க்யூ. நாட் ரிக்வயர்ட், நாட் ரிக்வயர்ட். நான் ஏன் ஆண்டவரை பின்பற்றுறேன்னு தெரியுதுங்களா? why I am so craving towards God? ரீசன் என்னன்னா இதுதாங்க, இந்த ஆவியை எனக்கு தந்தார். ஏனோ தெரியல உமரம்ப நேசிக்கிற, என்னமோ புரியல உமரம்ப தேடுறேன். ஏசையா ஏசையா, ஏனோ தெரியல உமரம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல உமரம்ப தேடுறேன். ஏசையா ஏசையா. சரி, we'll go to the second slide. இந்த ஆவியானவர் வரும்போது, third slide, ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். யோவான் 14 அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக்.
வாசிங்க அந்த வசனம். உங்களோடு என்றும் இருக்கும்படி உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். எனக்கு இதுல பிடிச்சதே என்னன்னா, மற்றொரு துணையாளரை என்ன சொல்றாருங்க? மற்றொரு என்ன சொல்றாருங்க? அவர் என்ன சொல்றாரு? மற்றொரு துணையாளரை சொல்லுங்க. ஏங்க மற்றொரு துணையாளர்? நீங்க தொடக்க நூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆதாம முதல்ல படைக்கிறாரு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கடவுள் என்ன செய்தார்? ஒரு துணையை கொடுத்தார். ரைட்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த துணையை ஆண்டவராகிய கடவுள் ரொம்ப நம்பினார்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மா ஆண்டவர் காலையும் வாரி விட்டு ஆதாம் காலையும் வாரி விட்டுருச்சு. ஆமாவா இல்லையா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. எஸ். இப்போ இந்த பைபிளோட ஹிஸ்டரியை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறார். யார் அது? சாரா. இந்த சாராவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. ஆனா இந்த சாரா தான் என்ன பண்றாங்க? ஆகாருங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஆகார ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. இதனால என்ன பிரச்சனை வந்துச்சு? காசா வரைக்கும் பிரச்சனைங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory to yes. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து அடுத்தது நம்ம தாவீது வராரு. தாவீது was so close to God. ஆனா ஒரு நாள் உப்பரிகையில உலாவும் போது அவருக்கு வந்த சோதனை எங்கிருந்து வந்துச்சு? தண்ணியில இருந்து வந்தது. தண்ணியில ஒரு அக்கா குளிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு இச்சை வந்தது. ஐயையோ, அவர் போய் ஆண்டவர்கிட்ட எப்படி புலம்புறாரு? ஆண்டவரே, என்ன ஆவியை எடுத்துறாதீங்க ஆண்டவரே, ப்ளீஸ். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பார்த்தார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், டே சாமி, உனக்கு இதை விட நான் ஒரு பெஸ்ட் துணையாளரை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஒரு மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட பேசினா பாதி பேர் என்ன சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? தயவு செய்து சொல்லுங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. வேண்டாண்டா, அந்த பொண்ணு மெச்சூர் ஆயிட்டா கல்யாணம் பண்ணலாமா? என்னடா இது? எங்கிட்ட நிறைய பேர் என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு, பிரதர் நான் சர்ச்சுக்கு போறேன் பிரதர், அங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு சூப்பரா பாடுது பிரதர். ஓ அப்படியா? நானும் பாடுவேன் பிரதர். ஓ அப்படியா? அந்த பொண்ணு என் லைஃபுக்கு வந்தா கரெக்டா இருக்கும்னு சர்ச்சுக்குள்ளேயே எனக்கு தோணுது பிரதர். நான் ஒரு நாள் என்ன இப்படி ஒன்று யோசித்தேன். ஒரு வேளை ஒருத்தர் போய் அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஒரு அக்கா ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே, சும்மா ஒரு பேச்சுக்கு, ஆண்டவரே அந்த ஸ்டீஃபன் என் வாழ்க்கைக்கு, அந்தோனியாரே அந்த ஸ்டீஃபன் என் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒருவராய் எனக்கு தோணுது. என்னமோ கடவுள் தான் அந்த ஸ்டீஃபனை காண்பித்தார்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா ஜெபம் பண்றாங்க. நீங்க அற்புதம் செய்கிறவர், இந்த ஸ்டீஃபன் காணாம போயிட்டார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஆண்டவரே, அந்தோனியாரே அப்படின்னு சொல்லி இந்த அக்கா ஜெபம் பண்றாங்க. சரியா? இந்த அக்கா எந்திரிச்சு போயிட்டாங்க. அடுத்தது ஒரு அக்கா வராங்க அந்தோனியார்கிட்ட. அந்த அக்கா சொல்றாங்க, ஆண்டவரே அந்த ஸ்டீஃபனை, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போச்சுல்ல, லைன் போட்டுட்டே இருக்கிறா, எப்படியாவது அவளை தடுத்துட்டு என்ன ஸ்டீஃபனோட சேர்த்து வச்சிருங்க. உங்களுக்கு நான் 100 நாள் நவநாள் செய்கிறேன். எவ்வளோ நாள்? 100 நாள் நவ. அந்தோனியார் அதையும் கேட்குறாரு. சரி சாமி. அடுத்தது ஒரு அக்கா வராங்க. அந்த அக்காவும் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அந்தோனியாரே, எனக்கு ஸ்டீஃபனை மட்டும் கொடுத்துட்டீங்க, நான் இங்கே பதுவால் இருக்கிற அந்த அந்தோனியார் கோயிலுக்கே வந்து மொட்டையே போட்டுக்கிறேன், நான் தயவு செய்து எனக்கு ஸ்டீஃபனை கொடுத்துருங்க. 3வது ஆள். 4வது ஆளும் இந்த பிரச்சனை. இப்போ சொல்லுங்க, அந்தோனியார் எப்படி பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு? இந்த பஞ்சாயத்தை சரியே பண்ண முடியாதுங்க.
யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நம்ம வந்து சம்டைம்ஸ் கடவுளுக்குள்ள வரோம், கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம், நம்மளுடைய மனநிலை எப்படி ஆகுதுன்னா இப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம துணையை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த துணையை தேடுறவனையும் நான் பார்த்துட்டேன், துணைகிட்ட இருந்து படுற பாட்டையும் நான் பார்த்துட்டேன். அதனால நான் சொல்றேன், தயவு செய்து அது யாராக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இதுதான் திருமணம் அப்படின்னு வச்சுக்கோங்க, டைம் லைனில் சொல்கிறேன், அதுதான் திருமணம். நான் இங்கே இருந்து திருமணத்தை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங், பக்கத்தில் போக போக த்ரில்லிங். ஆஹா சூப்பர் சூப்பர், கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நடக்கும்போது நல்லா இருக்கு, சுமாரா இருக்கு, ஐயோ இது முன்னாடியே தெரியாம போச்சே, ஆண்டவனே ஐயோ என்னை இப்படி சபிச்சிட்டியா, நீ இப்படி கொண்டு வந்து விட்டுட்டியா, இப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. தயவு செய்து இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த டைனமிக்ஸை வந்து உங்க மண்டைக்குள்ள எப்படியாவது ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சும்மா ஜோடிக்கப்பட்ட விஷயம் இல்லை, இதுதான் ட்ரூத்து. போகும்போது பின்னாடி நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையான்னு கேட்டுட்டு போங்க. அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஞான திருஷ்டி வந்த மனிதன் தப்பித்தான், பிழைத்தான். இந்த ஞான திருஷ்டி நான் கல்யாணம் பண்ணாதீங்கலாம் சொல்லலை, தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு நேர்ந்து கலந்து, ஆண்டவரே செய்யலாமா, செய்யடா, தயவுசெய்து செஞ்சுக்க அப்படின்னு எதையாவது சொன்னா பண்ணிக்கிங்க. பண்ணும்போது அப்படியே நீங்க பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா பட்டாம்பூச்சியை ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வந்து காலு கீழே போட்டு மிதிப்பாங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏனோ தெரியல உமரம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல உமரம்ப தேடுறேன். சரி ஓகே, நமக்கு டைம் வேற கம்மியா இருக்கு. என்னோட டைம் 10:30 யா ஓகே. இப்போ பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். இது வந்து இந்த உலகத்துக்குரிய ஒரு கம்பானியன். எனக்கு ஒரு கம்பானியன் கிடைச்சாரு, யாருன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட். அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கறத சொன்னேன். கொஞ்சம் கம் ஆன் அட்டென்ஷன், பிரைஸ் தி லார்ட், glory to, please sit right, please sit right, come on. ஒண்ணுதான்யா, நல்லா உட்காரியா. இங்க பாருங்க, ஆமா அந்த 4 பேர் வந்து பாவம் தத்தளிக்கிறார்கள். ஓகே ஃபைன், கம் ஆன், வில் கோ டு த பாயிண்ட். எனக்கு ஒரு கம்பானியன் கிடைச்சார், a beautiful companion. இந்த கம்பானியன் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. நான் எப்பெல்லாம் புரோக்கனா இருக்கிறனோ அப்பெல்லாம் எனக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்றாரு பாருங்களேன். ஒரு நாள் was totally upset. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? சாயங்காலம் வரைக்கும் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். வீட்டில இருந்து இப்படி சோகமா, எங்க வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இப்போ வீட்டில இருந்து அப்படியே வெளியில வந்தேன். வெளியில வரும்போது இந்த கதவை வந்து நீங்க நல்லா கவனிச்சுங்க, இந்த கதவை வந்து இப்படி திறக்கிறேன். இப்படி திறக்கும் போது எனக்கு பின்னாடி இந்த, அதாவது உள்ளுக்குள்ள வந்து லைட் இல்லை, வெளியிலையும் லைட் கிடையாது. இப்போ இந்த கதவை இப்படி திறக்கும் போது இவ்வளோ பெருசுங்க ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் ஒரு அழகான ஒரு மூமெண்ட், சைன்னு இப்படி போய் அப்படி போச்சு. நான் என் கை ஒரு நிமிஷம் பார்த்தேன், வாட்ஸ் தட்? அப்புறம் நான் வெளியில போய் நிற்கிறேன், மேல இருந்து இவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் பொத்துன்னு வந்து விழுந்துச்சு. கொஞ்ச நேரம் ஐ வாஸ் அமேஸ்ட். கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளி நிற்கிறேன், அந்த வெளிச்சம் அப்படின்னு போச்சு. இப்போ எனக்கு இது என்னன்னு தெரியலங்க, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, கடவுளுடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. அதை நான் கண்கூடாய் பார்த்தேன், அதை எனக்கு ஆண்டவர் காண்பிச்சிட்டார். ரொம்ப வருஷம் கழித்த பிறகு ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அது வானதூதர். சில சமயம் வானதூதர்கள் வேகமாக போகும்போது வெறும் வெளிச்சமாக தான் தெரியும். அப்போ தான் தெரிஞ்சிட்டேன், எனக்கு பிரச்சனையோடு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, டோன்ட் பாதர், ஐ எம் ஹியர். நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப உடஞ்சி போய் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், முழங்கால் படிட்டேன், அழுது 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 ஐ ஸ்லெப்ட். ஐ வாஸ் சோ டயர்ட். இப்போ நான் படுத்தாச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்த நாளை பார்க்க பிடிக்கல, அடுத்த நாள் வராமல் இருந்த நலமா இருக்கும்.
அப்படிதான், அதனால தான் அழுது 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 நான் தூங்கியிருக்கிறேன். இப்போ பாருங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி தோன்றுனாங்க. யாருன்னு தெரியல, அவனும் ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாங்க, நல்ல பெரிய உடல். அவங்க அப்படியே என்னை நோக்கி நடந்து வந்தாங்க. நான் படுத்திருந்தவன் கண்ணை முழிச்சு பார்க்குறேன், இவங்க நடந்து வராங்க தெரியுது. நான் பயத்தோட பயந்துட்டே இப்படின்னு பார்க்குறேன். அவர் பக்கத்தில் வரும்போது ஐ குட் ஃபீல் த லவ். அந்த லவ்வை ஃபீல் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படி கையை விரிக்கிறேன். அவர் அப்படியே எனக்கு தன்னுடைய கரங்களால் விரித்து என்னை அப்படியே அரவணைத்து கொண்டார். நான் எப்படி இருந்தேன்னா, அப்படியே ஒரு சின்ன செண்டு மாதிரி அவருடைய மார்பில் இருந்தேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அப்படி கையை எடுத்தாரு, அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இது நிஜமா நடந்துச்சா கனவா இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உடைந்து போயிருந்த அந்த சூழ்நிலையை இப்போ பார்க்கவே முடியல. என் ஹார்ட் வாஸ் டோட்டலி லைட், டோட்டலி லைட். எப்படி இருந்தேன்னா, ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. அந்த பிரசன்னத்தை இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பார்த்தா புல்லரிக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசில் நிறைய நாட்கள் எப்படி இருப்பேன்னா, தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். இந்த தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் யூஸ் டு கம் டு மீ என்று வருவார். ரொம்ப நேரம் பேசுவார். இன்னைக்கு நடக்கக்கூடியவைகளெல்லாம் அந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஒரு நல்ல கம்பெனியனை தேடுறோம், இவர் மாதிரி ஒரு கம்பெனியன் எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோட்டில் போகையில் மனசுல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குதையா, பட்டாம்பூச்சி பறக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா. ரோட்டில் போகையில் மனசுல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குதையா, பட்டாம்பூச்சி பறக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா, என்ன ரொம்ப இழுக்குதையா. கண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் உங்க அழக நினைக்கையில எல்லாமே பஸ்பமாக போகுதையா. கண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் உங்க அழக நினைக்கையில எல்லாமே பஸ்பமாக போகுதையா. ஏனோ தெரியல, உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உம்மை ரொம்ப தேடுறேன் ஏசையா, ஏசையா. நான் சொல்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு ரொம்ப கரெக்டா ஃபிட் ஆகும் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிள். நீங்க யூ ஆர் புரோக்கன். ரெண்டாவது, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரொம்ப கரப்டா இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. நீங்க யாரு கூட போய் ஒட்டினாலும் கொஞ்ச நாளைக்கு தான் உங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நீங்க கசந்துறீங்க, உங்களை தள்ளிடுறாங்க. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், சிப்ளிங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீங்க இப்படி நீங்க சொல்றீங்களா? நான் உங்களுக்கு தான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, you will be filled in spirit and you will experience him each and every day and every moment. சொல்லுங்க, praise the Lord, praise the Lord, glory to, yes of course. அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். நீங்க பாருங்க, ரெண்டாவது யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது உங்களுக்கு அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இந்த அப்புறம் வாசிங்க. அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். இனி என்ன நடக்க போகுதுங்கிறத அவர் தெளிவாய் காண்பித்து விடுவார். சொல்லுங்களேன், praise the Lord, hallelujah. Do you wish to have this experience? நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்களேன். கொரோனா வரும்போது 2019வது வருஷம், ரைட்? 2019வது வருஷத்துடைய பிகினிங். அப்போ நாங்கள் எப்போதுமே விஷன் மீட்னு ஒன்று நடத்துவோம். இந்த விஷன் மீட்டில் நான் வரும்போது ஆண்டு சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி அனுப்புறார். அதில் ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வியாதி வருகிறது, அந்த வியாதி உலகம் முழுவதையும் நிரப்புகிறது, அந்த வியாதினால நிறைய பேர் சாகுறாங்க, இந்த சாவு பெருக்கிறனால சைக்கலாஜிக்கலாக நிறைய பேர் பிரச்சனை ஆகுறாங்க, இவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா அதுக்கு முன்ன பின்ன நம்ம லாக்டவுனை நான் பார்த்ததில்லை, கொரோனானா என்னன்னு தெரியாது.
ஆனால் 2019 வருஷத்தின் கடைசி நாள் கொரோனா என்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே நடந்தது. எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் அதுக்கு விட்னஸ். எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? மங்கு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தார்னு சொல்லி. இது அப்போ 2023 வருஷம் வந்துச்சு. அதோட பிகினிங்கில் நான் வழக்கம் போல வசனத்தை எடுத்துட்டு வரேன். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு. நான் எதை பற்றி பேசினேன்? 10 நிமிஷம் காசாவை பற்றி நான் பேசினேன். காசாவை பற்றி பேசிட்டு காசா இருந்த இடம் அதாவது குடிகள் அற்று போகும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. காசா குடிகள் அற்று போகும் சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வச்சுட்டு ஏன் அப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா பெலிஸ்தியருக்கு 5 நகரங்கள் இருந்துச்சு. அந்த 5 நகரங்களும் இப்போ இஸ்ரேல் கிட்ட வந்துருச்சு. ஹிஸ்டாரிக்கலி இப்போ ஒரே ஒரு நகரம் தான் வரல, அந்த காசா. அந்த காசாவும் இவங்க கிட்ட வந்து தீரும். அதனால ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருக்குது. அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லி 2023 வருஷம் ஜனவரி மாசம் நான் பேசிட்டு இருக்கிறேன். அக்டோபர் 7 பிரச்சனை வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. அல்லேலூயா. God reveals what is going to happen. ஆண்டவர் அதுக்கு வேற யாரையோ தேடல, என் சத்தத்தை கவனமா கவனிச்சிட்டு இருக்கீல்ல, உன்னை தான் தேடிட்டு இருக்கிறார். He want to reveal things to people. வரக்கூடிய காரியங்களை முன்னறிவிக்கிற ஆட்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாருக்கு அந்த கிருபைகளை கொடுக்கலான்னு சொல்லி அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை போய் சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அவர் ஒரு ஆண்டவருடைய மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஒரு ஃபோனில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் பேசுறாரு. ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் போல இருக்கு, பேசிட்டே இருக்கிறார். ஏர்போர்ட்டில் நாங்கள் 2 பேர் போனவங்க அப்படி கை கட்டி நின்று இருந்தோம். எங்களை அங்கே வர சொன்னவர் இருந்தார், அவரும் கை கட்டி நின்றுருக்கிறாரு. நாங்கள் ஜஸ்ட் டு மீட் ஹிம், சும்மா தான் போயிருந்தோம் அவரை பார்க்கறதுக்காக. அவர் ஃபோனை கீழே வச்சு ஜோப்பில் போட்டுட்டு எங்களை வர சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட கேஷுவலாக பேசார். பிரதர் வந்திருக்கிறாரு, எனக்கு முன்னப்பட தெரியாது, பார்த்ததே கிடையாது. நான் அது ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்க்கல. அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கிறோம். அவர் சொல்றாரு, பிரதர் வந்திருக்கிறாரு, ஒரு காலம் வரும் அப்போ ரொம்ப பிஸியாக இருப்பார். இவர் ஃப்ளைட்டில் ஏறி போய் ஃப்ளைட்டே இவருக்கு வெறுத்து போயிடும். ஒரு பேக்கை எடுத்துட்டு ஒரு ஊருக்கு போவார். அந்த பேக்கை கொண்டு போட்டு அடுத்த பேக்கை தூக்கிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போவார். கடவுளுடைய பணியை அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொன்னார். அப்போ ஐ வாஸ் பிஸி பை தட் டைம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த அளவுக்கு பிஸி இல்லை. பல இடங்களுக்கு கூப்பிடுவாங்க, நான் காரில் போவேன், இந்த ஊருக்கு போவேன், அந்த ஊருக்கு போவேன். ஆனால் இந்த வாட்டி நான் நீங்கள் எப்படி வந்தேன் தெரியுங்களா? நான் 2 மீட்டிங் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இல்லையா, 2 மீட்டிங்னால ஒரு பெரிய பேக்கை அந்த மீட்டிங் முடிச்ச உடனே அந்த பேக்கை வீட்டில் இருக்கவங்களாம் கொண்டு போயிட்டாங்க. இங்கே வர்றதுக்கு 2வது பேக்கை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வீட்டுக்கு வந்தோம், பேக்கை தூக்கினோம், நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஏர்போர்ட்டில் நான் ஃப்ளைட் ஏறும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, சே ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னாரியா, இன்னைக்கு அப்படியே நடக்குதுயா. அல்லேலூயா. Our God is a God who speaks. உன்னோடு கூட பேச விரும்புகிறார். இங்க உனக்கு நிறைய கடந்த காலங்களை சொன்னாரு. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க. இங்க இருக்கிற ஒரு சிலர் பயங்கரமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்க. கிரேவிங் you will be living for Jesus. இயேசுவை குறித்து வைராக்கியமாய் சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். நீங்க ஜெபிப்பீங்க, ஹீல் ஆவாங்க. நீங்க ஜெபிப்பீங்க, மிரக்கலை பெற்றுக்கொள்வாங்க. நீங்க ஜெபிப்பீங்க, ஆண்டவர் உங்க வழியா பேசுவாரு. அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆத்துமாக்களை அவர் அறுவடை செய்வார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிலர் உடைஞ்சு நொறுங்கி நீங்க கஷ்டப்பட்டீங்க வந்திருக்கிறீங்க. உங்க அப்பாவை குறித்து நீங்க வேதனைப்படுறீங்க. அவர் குடிக்கிறாரு, பிரச்சனை. எஸ் ப்ராப்ளம். ஆனா ஒன்னு சொல்றேன் பாருங்க, you will come out of it. நீங்க அதுல இருந்து வெளியில வருவீங்க. நாட்கள் வரும், இப்படி உடைஞ்சு போற சிலர் உங்ககிட்ட வருவாங்க. நீங்க சொல்லுவீங்க, my God is a powerful God. என்னை விடுவித்தார், உன்னையும் விடுவிப்பார் சொல்லுவீங்க. அது அப்படியே நடக்கும். Praise the Lord. Hallelujah. There is last days. இந்த கடைசி நாட்கள் என்று ஒன்று இருக்கிறது. அது வல்லமையான நாட்கள். அந்த வல்லமையான நாட்கள்ல ஆண்டவர் உன்னை போல ஒரு வாலிபனை தான் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார், மகிமையாய் பயன்படுத்த போகிறார். நீ உன்னை கொடுக்க ரெடியா? தேவ சமூகத்தில் காத்திருக்க ரெடியா? It is not that simple. சும்மா அது வந்துராது. சும்மா இங்க உட்கார்ந்து பக்கத்துல கொண்ட பேசிட்டு போனா it will never come. You should spend time with Jesus.
இயேசுவோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் கொடுப்பாரு. நீ அவருடைய அன்பை அனுபவிச்சு 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 உருகி 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 then you will become like this. அவர் சொல்றார் அவரை குறித்து, கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நீ அந்த மாதிரி அந்த ஆவியில நிறைந்தவனா இருப்ப, நீ சோக்கடா இருப்ப. அப்போ God will use you. Praise the Lord. Hallelujah. ஏனோ தெரிய உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், என்னமோ புரியல, உம்மை ரொம்ப தேடுறேன் ஏசையா ஏசையா. We'll go to the third point. முக்கியமான ஒரு பாயிண்ட். third point அந்த வசனத்தை வாசிச்சலாம். எஸ். அடுத்து என்ன செய்றார் பாருங்க. ஆண்டவரின் ஆவி. வசனத்தை சொல்லுங்கம்மா. எசாயா 11. ஏசாயா 11:2. ஆண்டவரின் ஆவி. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், ஞானம், மெய்யுணர்வு, மெய்யுணர்வு, அறிவுரை திறன், அறிவுரை திறன், ஆற்றல், ஆற்றல், நுண்மதி, முன்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ரொம்ப சிம்பிளா அதுல இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன கொடுக்கிறார்? ஹலோ, என்ன கொடுக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம்னா என்னங்க? ரொம்ப சிம்பிள், நான் சொல்றேன். அதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை. அப்படி வச்சுக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன், நமக்கு ஃபியூச்சர் தெரியாது, ஆனால் இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அது கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்க வேண்டும். தட் இஸ் விஸ்டம். நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கரும்புத்தாம்பட்டியில் வந்து நாங்கள் ஒரு கரும்புத்தாம்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஜெவமாலை அன்னை ஆலயம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஷெட்டு போடுவோம், 7000 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஷெட்டு போடுவோம். ஷெட்டு போட்டு அங்கே வந்து ஒரு ஜெருசலேம் மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஜீசஸ், மேரி, சீடர்கள் அப்படியெல்லாம் அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே சின்ன சின்ன விஷயங்களை எனாக்ட் பண்ணுவாங்க. வரக்கூடிய க்ரௌட் எப்படின்னா ஜீசஸ் பின்னாடியே போவாங்க. இப்போ கானா ஒரு திருமணம் அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு முன்னாடி சவுக்கு எடுத்து அடித்த அந்த இன்சிடென்ட், அதெல்லாம் அங்கே செட்டப் இருக்கும். இப்படியே போயிட்டு கடைசியாக வந்து நரகத்துக்கு வருவாங்க. நரகத்துக்குள்ளே அனுப்பிடுவோம். நிறைய பேர் அங்கே பிஸ்ஸெல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், அங்கே வந்து சத்தம் இருக்கும். இதுதான் என் நரகம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட்டிட்டு அடுத்தது வந்து ஹெவனுக்கு கூட்டு வருவோம். அப்புறம் வெளியில் போவாங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 hour ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த 1/2 hour ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்போம். அங்கே ரவுண்ட் த கிளாக் மார்னிங் டில் நைட் என்னென்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா நம்மளுடைய யூத் எல்லாம் இருக்காங்க, யூத் டீம்லாம் இருக்காங்க. அவங்க ஸ்கிட்டு போடுவாங்க, டான்ஸை போடுவாங்க, சில்ட்ரன் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். அப்போ இங்கே வந்து க்ரௌட் அப்படியே ஒரு 50 பேர் கூடுவாங்க, 50-60 பேர் கூடுவாங்க. இவங்கள உள்ளுக்குள்ள அனுப்புவோம். இந்த செட்டு போயிட்டு வெளியில் வரும், அதுக்குள்ளே இங்கே க்ரௌடு வந்துடும். இப்போது இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும், லாஸ்ட் மொமெண்ட்டில் கிடைக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் அங்கே போயிருக்குது. இப்போ முதல்ல ஷெட்டு போட்டோம்னா அங்கே லைட் இருக்காதா, அங்கே ஜென்ரேட்டர் கொண்டு போயிருக்கணும். எங்களுடைய ஜென்ரேட்டர் கொண்டு போயிருக்கோம். இன்றைக்கி நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணும். ஏன்னா வாலண்டியர்ஸ் எல்லாம் என்னென்னா அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் சாயங்கால நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. 6 மணிலேருந்து ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. பசங்கள்லாம் வந்தாங்க. வந்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பீக்கரெல்லாம் போட்டுட்டு ஒரே ஆண்டுடைய பாட்டை போட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடியெல்லாம் துதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேட்டரை ஆன் பண்ணணும். ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஒர்க் பண்ணால் தான் நாளையிலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் ஜென்ரேட்டர் இருக்குது, எல்லாம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரேம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு பூரா ஒர்க் பண்ணி ஆகணும். ஜென்ரேட்டருடைய அந்த கயிறு இருக்குது பாருங்கள், ஒருத்தர் கையோடு இழுத்தார். வேறு யாரும் இந்த பேட் அடிக்கிறாரே அவர் தான். கையோடு இழுத்தார், கையோடு வந்துருச்சு. நீ தான் இழுத்த? அவனை கீபோர்டு வைக்கிறாரு அவர். கையை வச்சு இழுத்துருக்கிறாரு, கையோடு வந்துருச்சு. அந்த கயிறு சொர்றன்னு உள்ளுக்குள்ள போயிடுச்சு. உள்ளுக்குள்ள போன உடனே இப்போ இதில் இவங்களுக்கெல்லாம் சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு டோட்டலி அப்செட். முடிஞ்சுதுடா, வேலை முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். அப்புறம் இருங்க நாங்கள் பண்ணிடுவோம்னு சொல்லி இவங்க போய் அதை எதெல்லாம் நோண்டிருக்கானுங்க.
நோண்டினதுல அந்த பெட்ரோலுக்கு ஒரு பைப் போகும், அது கையோட வந்துருச்சு. அட பாவமே, இது வேற கையோட வந்துருச்சு. அப்போ இவங்க 2 பேரும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு காலையில் பார்த்துக்காண்டு அவர் போயிட்டார். ஆனால் இவனுக்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன யோசிச்சாங்கன்னா, இல்லை நம்மளால செஞ்சிட முடியும், அந்த இல்லை நம்ம செஞ்சிட முடியும்னு ஒரு டெசிஷன் எடுத்தானுங்க பாருங்க. அங்கே தாங்க மேட்ரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த பைப், உடஞ்சி போன பைப்பை ஒட்ட வச்சு உள்ளுக்கு போன கயிறை வெளியில் இழுத்து இதை ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே எல்லா ஃப்ரேம்ஸையும் ஒட்டி காலையில் அந்த சீனியர் வாலண்டியர் இருக்கார்ல அவர் வர்றாரு. அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா பண்ணீங்க, ஃப்ளெக்ஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம், நாங்கள் நைட்டு இதெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டோம். உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சொன்னார், நம்ம பசங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோதாங்க விஸ்டம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நம்ம ஜம் பண்ண போயிடலாம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காந்திபுரம்ங்கிற இடத்துல இப்படி ஒரு யூத் ப்ரோக்ராம் பண்ணோம். பியூட்டிஃபுல் இன்சிடென்ட், யூ ஹியர் இட். அங்கே வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரூமில் ஒரு 1000 பேர் கூடியிருக்காங்க. ஸ்டேஜ் வந்து எங்கன்னா சர்ச்சுக்கு வெளியில் ஓப்பனாக ஸ்டேஜ், பின்னாடி பேக் ட்ராப்பு, ஆனால் மேலே ஓப்பனு. இங்கே வந்து 5 ஃபாதர்ஸ் சேர்ந்து மாஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், அருள் மழையில் நனைஞ்சிக்க, இதுதான் வந்து டைட்டில். இப்போ வந்து மாஸ் நடந்துட்டுருக்கு, நான் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். இப்போது மாசுடைய முக்கியமான நேரம் வந்துச்சு, எழுந்தேற்றம் வந்தது. எழுந்தேற்றம் வந்த உடனே நான் இப்படி நின்றுட்டு இருக்கிறேன். மேலே இருந்து சொத்துன்னு ஒன்று விழுந்துச்சு தண்ணி. மேலே பார்த்தேன், பக்கத்துக்கு ஆளை பார்த்தேன், எல்லாரும் அப்படியே மேலே பார்க்குறாங்க. என்னென்னா வாலண்டியர்ஸ் எல்லாம், என்னென்னா மழை. இப்போது நான் என்ன பண்ணேன், மேலே அந்த மழையை பார்த்த உடனே டக்குன்னு அதே இடத்துல முட்டிங்கால் போட்டுட்டேன். அப்புறம் இப்படி திரும்பி பார்த்தேன், ஒரு வாலண்டியரையும் காணோம். என்னடா நானுங்க எல்லாம் மழைன்னு சொல்லி போயிட்டாங்களா? இங்கே எழுந்தேற்றம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இது எப்படி மாதம் வந்து இது வந்து ஒரு பெரிய திகிலாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எல்லாம் நான் ஜாமெண்ட் இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, நேரம் போக போக அந்த மேலே சொத்துன்னு விழுந்தது நின்றுச்சு. இப்போது நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா வெளிச்சத்தில் தெரியுமா, ஒரு லைட்டு ட்ரிஸ்லிங், அது மட்டும் லைட்டாக தெரிஞ்சிட்டு இருக்குது. இப்போது நான் கண்ணை மூடி ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் சொல்லி ஜோம் பண்ணிருக்கிறேன். இப்போ என் கண்ணுக்குள்ள ஒரு அழகான ஒரு காட்சிங்க. இந்த இந்த சர்ச் இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சை சுற்றி ஒரு பெரிய நெட்டு. அந்த நெட்டை யார் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, சுற்றி வானதூதர்கள் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நெட்டு மேலே வந்து தண்ணி விழுகுது, அந்த தண்ணி வந்து இங்கே மக்கள் மேலே விழுந்துட்டு இருக்குது. நான் இது என்னன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் சொன்னார், இன்னைக்கு டாபிக் வந்து அருள் மழையில் நினைச்சுக்க. அந்த நெட்டே ஒரு கிரேஸ். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். இதை விட பியூட்டி என்னென்னா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் டாப்பிக்கை சொன்னார், கரெக்டாக அதே மாதிரி நடந்துச்சு. மேலே வந்து நெட்டு வந்துச்சு, அந்த அருள் மக்கள் மேலே வந்துச்சு. இதெல்லாம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ்லாம் கேதர் ஆனாங்க. வாலண்டியர்ஸ் கேதர் ஆகும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒருத்தர், நான் இந்த பக்கம் இருந்து வந்தேன் பிரதர், மழை வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே பட்டையை கிளப்பிட்டு இருக்குது, பயங்கரமாக மழை பெய்யுது. உடனே இன்னொரு வாலண்டியர் சொன்னாங்க, பிரதர் நான் இந்த பக்கம் இருந்து வந்தேன் பிரதர், அங்கே மழை பிரதர், நான் நினச்சிருந்தேன் சொல்லலாம்னு நினச்சிட்டு. 3 பேர் சொல்கிறாங்க, 3 டைரக்ஷன்லையும் மழை, ஆனால் இங்கே மட்டும் மழை இல்லைங்க. அல்லேலூயா. இங்கே விஸ்டம் எங்கே ஒர்க் பண்ணுச்சுன்னா, பிரச்சனை வந்த உடனே we knelt down. இவங்க வாலண்டியர்ஸ்லாம் சொன்னாங்க என்கிட்ட, பிரதர் இதை பார்த்த உடனே நாங்களாம் ஒரே ஓட்டமாக ஓடிட்டோம், எல்லாம் போய் நாங்கள் ஜெபம் பண்ண போயிட்டோம்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவநதி. இப்போ நம்ம வந்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். உனக்கு அந்த தாகம் இருக்கணும், எனக்கு வேணுங்கிற தாகம் இருக்கணும். ஐ நீட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வேணுங்கிற அந்த வேகம் வேணும். ஏதோ ரெட்ரீட் முடிஞ்சா போதும், நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு இருந்தா நோ, ஃபர்கெட். இஃப் யூ ரியலி நீட், இப்போ நான் சொல்றேன், இப்போ எனக்கு வேணும், நீங்க சொல்ற அந்த அனுபவம் எனக்கு வேணும், அவர் இருந்தா என்னால் வாழ முடியும், அவர் இருந்தா என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீ இன்னைக்கு தாகத்தோடு கேட்டு பாரு, ஆண்டவர் தருவார். ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும்.
நதி பாய்ந்திடட்டும், ஏசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி 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 பாய்ந்திடட்டும், ஏசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அல்லேலூயா. ஜீவநதி பாய்ந்திடட்டும், ஏசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இங்க இருக்க ஒருத்தட்ட கேட்கலாமா? சாம் வாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எப்படி இருக்கும்? நீ என்ன ஸ்டேஜ்ல வேணா இருக்கலாம். இவர் பாருங்க, இவருக்கு என்ன ஸ்டேஜ்ல இந்த அனுபவம் கிடைச்சிச்சுன்னு பாருங்க. மைக் எடுத்துவாங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, glory to yes லார்ட். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடச்சிதுன்னா, நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சம்மர்னு சொல்லிட்டு ஒரு கேம்பில் தான் எனக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட் டைமு. நான் முன்னாடி இந்த மாதிரி உட்காந்துருந்தேன், ஒரு ப்ரேயர் செஷன் இந்த மாதிரி. நான் வந்து கண்ணை திறந்துட்டு பின்னாடி எல்லாம் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு சொன்னாங்க எல்லாம் கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுங்க. நான் என்ன நினச்சிட்டேன், சரி என்ன தான் பாட்டு சொல்கிறேங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்களை மூடி நானே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோன்னே திடீர்னு வந்து பிரதர் தலை மேலே கை வச்சுட்டு உன் நரம்புக்குள்ளேயும் உன் எலும்புக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது எப்படி ஆச்சுன்னா, ஏதோ என் மேலே இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னால் நான் பயங்கரமாக அழுதேன். ஏனே தெரில, ஆனால் ரொம்ப அழுதேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய மனசில் இருக்க அந்த ஒரு பாரமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். குட், நைஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேஞ்ச் வந்துச்சு சொல்ல முடியுமா? இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன, அதாவது ஹோலி ஸ்பிரிட் என்னை எப்படி மாற்றிட்டாருன்னா, என்னால் முடியாததெல்லாம் அவரோட ஆவியால் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சு கொடுத்தேன். அப்படி என்ன செஞ்சீங்க நீங்கள்? அப்படி என்ன செஞ்சேன்னா வந்து நான் ஆக்சுவலி கீபோர்டு வந்து எனக்கு வாசிப்பேன், கொஞ்சம் வாசிப்பேன். ரொம்ப எனக்கு அதாவது இவரை சொல்கிறேன் பாருங்க. இவர் என்னென்னா, இவரோட பிரச்சனையே என்னென்னா, எங்கே பார்த்தாலும் டம்மு டம்மு டம்முன்னு தட்டிகிட்டே இருப்பார். ஸ்கூல்ல இருந்து ஒரே கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, டேபிளை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு எதையாவது கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. அவன் நல்லா பேட் அடிப்பான். ஆனால் பேட் அடிக்கிறதுக்கு எங்கேயும் போய் கற்றுக்கல. இல்லை, ஃபர்ஸ்ட் நான் பேட் வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பேடெல்லாம் கத்திட்டு இவர் பேட் இதே மாதிரி தான் இது இருக்கும். இவர் எட்டாவது பெரிய ஒரு நச்செய்தி கூடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன். பார்த்தீங்கன்னா அங்கே இவருக்கு எட்டாவதுனால இப்படி எட்டி நின்று இப்படி அடிச்சுட்டு இருப்பான். இப்போ நான் பாடிட்டு இருப்பேன், அங்கே மொத்தமாக 1000 பேர் உட்கார்ந்தாலும் அத்தனையும் இப்படி எட்டி இவனை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் பேட் அடிக்கிறது. இது பேடு. கொரோனா டைம் வந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் என்னோடய கீபோர்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அதாவது வாசிப்பேன், கொஞ்சம் வாசிப்பேன். ஆனால் அது அப்படியே ஆவியானவர் எப்படி மாற்றிட்டார்னா, அது மியூசிக் ப்ரொடக்ஷனாக ஆண்டவர் அதை மாற்றிட்டார். இப்போ பாடல்களை இயற்றுகிறார், போடுகிறார். இப்போ வந்து சவுண்ட் இன்ஜினியராக மாதிரி இருக்கிறார். எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது இல்லையா? ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். 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 அடுத்த ஆள் வராங்க பாருங்க. கமான். சரி, உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு? எனக்கு எப்படி ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுன்னா, நான் இந்த மாதிரி பெரிய மீட்டிங்ஸ்லாம் வந்தால் தான் கிடைக்கும், ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ரெட்ரீட்டில் அங்கே கோயம்புத்தூரில் நடக்கும்போது சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் சின்ன வயசுனால நம்ம அங்கே தான் இருந்தோம். நாங்கள் அங்கே இருக்கும் போது அங்கே ஒரு பிரதர் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாம், இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மத்தியில் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப விளையாட்டாக தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். கண்ணை மூடுங்கன்னு சொன்னோடனே நான் கண்ணை மூடினது தான் எனக்கு ஞாபகம். என்னால் கண்ணை திறக்க முடியல. நான் திறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் திறக்க
நடக்க முடியல. எனக்கு முன்னாடி பின்னாடி சைடு என்னை சுற்றி ஒரு 4 பேர் என்னை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயம் என்னால் நிற்க முடியல. நான் வந்து சுழண்டுகிட்டே இருந்தேன். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோடனே நான் சின்னவளாக இருந்தனால நான் வந்து கண்ணை திறந்து பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. அட் தி ஏஜ் ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட் வந்து ஜீசஸ் வந்து எனக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் 10 எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த அனுபவத்தை கொடுத்தாரு. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி. ஸோ வாட் வாஸ் த சேஞ்ச்? உங்களுக்கு என்ன சேஞ்ச் வந்துச்சு? இதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய காரியங்கள் ரொம்ப டிபெண்ட். ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சினா எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே வந்து பேசுறது என்னால் உணர முடிஞ்சுது. அந்த டிஃப்ரென்ஸ் உள்ளே வச்சு எனக்கு அந்த ஒரு தாட்டை கொடுத்தாரு. அவர் பேசுறது வந்து நான் செய்யும் போது அதில் ஒரு வெற்றிக்கான அவருக்கு மேலே ஒரு பேஷனை கொடுத்தார். ரைட், கம் ஆன். ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வாங்க ஓடியா. கம் கோய். இவர்கிட்ட கேட்போம். இவர் ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்டிமனி சொல்லியிருப்பாரு. அதாவது என்னென்னா, ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட், இயேசுவை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தார். இவங்க அப்பாவை ஆண்டவர் தொட்டார், அவங்க அம்மாவை தொட்டார், இவரை தொட்டார், இவரோட சிப்ளிங் இவங்களை தங்கச்சியை தொட்டார். இன்னைக்கு இயேசுக்காக பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஹி இஸ் ஸோ பேஷன் டுவர்ட்ஸ் ஜீசஸ். ஜோர் அவருக்கு முதல்ல கை தட்டிடலாம். இயேசு அறியாத குடும்பத்தில். எஸ், கம் ஆன். வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? பிரைஸ் காட். நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் வந்து கிரைஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட். நீங்களும் 10 வயசு இல்லை ஜீசஸை தெரிஞ்சுக்கிட்டேன். 5th ஸ்டாண்டர்ட். அப்புறம் நான் 9th படிக்கும்போது ஸ்மார்ட் சம்மர்னு 14 years. ஓகே. அப்போ வந்து என்னன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்போம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே இருந்துச்சு. அவங்களால கூப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நான் மட்டும் தனியாக வெளியே இருந்தேன். ஏன்னா எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, நான் மட்டும் தனியாக வெளியே இருந்தேன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். எனக்குமே இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளேருந்து கூப்பிடுறீங்க, என்னையும் இன்னொரு தம்பியும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த ஷாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா, ஷாக் அடித்தா ஃபுல்லாக அடிக்கணும், பட் அது வந்து அப்படியே லேயராக ஹெட்லேருந்து செஸ்ட்டு லெக்ஸ் அப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக வந்து அப்படி லேயராக இறங்குற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை எப்படி மாற்றுச்சு? ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்ன செஞ்சாலுமே அதில் வந்து ஒன்றுமே விளங்காததாக இருக்கும், ஞானமே சுத்தமாக இருக்குது எனக்கு. அப்புறம் இந்த இது பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே எனக்கு சொல்லி கொடுக்கறது வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்து கடவுளுடைய அந்த ஜீசஸ் என் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் இட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோ ஜோரா கரங்களை தட்டி, ஜோரா கரங்களை தட்டி. அக்கினிய போடுங்கப்பா, நாங்க தீப்பற்றி எரியணுமே. 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. ஓகே, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வந்து ஸ்மார்ட் சம்மர் அப்படிங்கிற கேம்ப்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்மார்ட் சம்மர்ங்கிறது டீனேஜர்ஸ்க்காக நடத்தக்கூடிய மே மாதத்தில் கடைசியில் நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. மோஸ்ட்லி இந்த யூத் எல்லாம் வந்து டீனேஜ்லேயே வந்து எப்படி தொடப்படுவாங்கன்னா, அந்த 7 days இருக்கிறாங்க இல்லையா, அதில் இட் ஹேப்பன்ஸ். ஸோ எங்களோட டாபிக் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஸோ அனாயிண்டிங் செக்ஷன் அப்போ உங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து உருக்கமாக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ப்ரே பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த செஷனில் வந்து கிடைக்கல. அப்போ வந்து லாஸ்ட்டாக ப்ரே பண்ணி முடிக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் நைட்டு வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நைட்டு செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு ரொம்ப பிலீவ் பண்ணேன், ஜீசஸ் எனக்கு கிடைக்கல, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டேன். அதே மாதிரி நைட்டு வந்துட்டு நான் தூங்கும்போது
இருக்கும்போது எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. நான் வந்து அந்நிய பாஷையில் வந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ வந்து இடி இடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம், பயங்கரமாக மழை பெய்யுது. இதை நான் வந்து கேட்குறேன். என்னால் வந்துட்டு அப்போ அந்நிய பாஷையை நிறுத்தவே முடியல. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு சில விஷயமெல்லாம் வந்துட்டு எனக்கு என் கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. ஏதோ பிக்சர்ஸ் மாதிரிலாம் தெரியுது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே உடனே வெளியில் போய் பார்த்தேன். ஏதாவது மழை வந்திருக்கான்னு பார்த்தம்போது ஒரு அறிகுறியுமே இல்லை அந்த மழை வந்த மாதிரி. அப்போ பக்கத்தில் வந்துட்டு என்கிட்ட இருந்தவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது இடி இடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமாலேருந்து எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஜீசஸ் வந்து கனவு மூலியமாக வந்துட்டு சொல்லி. இவங்க சின்னதாக இருக்கும்போதே வந்து கணக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பைபிள் தெரியாது, ஆனால் பைபிள் இருக்கிற வசனத்தை கனவா காம் சொல்லிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜோர கரங்களை தட்டிக்க, ஜோர கரங்களை தட்டி. அக்கினிய போடுங்கப்பா நாங்க தீபற்றி எரியணுமே. அக்கினிய போடுங்கப்பா நாங்க தீபற்றி எரியணுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்களாம் எப்படி இவங்களால இங்கே வந்து நிற்க முடியுதுன்னா ஒன்லி ரீசன் அவங்க தூய ஆவியின் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டது. ஆம் ரைட்? எஸ். அந்த அனுபவம் தான் இவங்களை இவ்வளோ பேஷண்டாக ஒர்க் பண்ண வைக்குது. இவங்க கையிட்டு செய்கிறதெல்லாம் எப்படி வெற்றி அடையுதுன்னா அதுக்கு பேசிக் ரீசன் இந்த ஆவியானவர். நீ அன்பை தேடி எங்கெங்கேயோ ஓடுற, உனக்கு ஒரு கம்பானியன் வேணும்னு சொல்லி எங்கெங்கேயோ ஏக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கம்பானியனா இருக்கிறேன். Why don't you seek me? என்னையே நீ தேட மாட்டேங்கிற என்று கேட்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு இவரை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை வசனம் வந்து சொல்லுது. என்னன்னா, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். உண்மையாகவே நீ தர்ஸ்டா இருக்கிறியா, தாகத்தோடு இருக்கிறியா? Come to me and you see how much I pour you. உன்னை எவ்வளவு நான் நிரப்புகிறேன் என்று பார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நிஜமா உனக்கு தாகமா இருக்குதா? நீ உன்னுடைய பழைய பழக்கத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறியா? வெரி 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 சிம்பிள். ஆவியானவர் வந்துட்டார்னா உன்னுடைய லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். எனக்கு ஆவியானவர் வந்த புதுசுல எனக்கு என்னன்னா, பாட்டு தாங்க எனக்கு வராத ஒரு விஷயம். தாளமே வராது, ராகம் வராது. மற்றவங்களுடைய பாட்டை கேட்டு 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 கடைசியில தப்பா பாடுவேன். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரு, நான் அவர் பக்கத்துல உட்காந்து பாடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன க்ரௌடு, அவர் சூப்பரா பாடுவாரு, நல்லா சத்தமா பாடுவார். அவர் பக்கத்துல உட்காந்து நான் மெய் மறந்தான்னு பாடிட்டு இருக்கிறேன். பாட்டை நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு என்கிட்ட சொன்னாரு, பிரதர் நீங்க நல்லா பாடுறீங்க, இந்த சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா பாடுறாங்க, அந்த சைட்ல இருக்கிறவங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பாடுறாங்க, அந்த சைட்ல இருக்கவங்க கம்மியா பாடுறாங்க, நீங்க அங்க உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் நினைச்சிட்டேன், ஓ நம்ம நல்லா பாடுறோம் போல இருக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன். அங்கிருந்து கத்திட்டு இருந்தேன். பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு நம்ம பாடி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துக்கிறோம். அவர் நம்மளை தூக்கி பின்னாடி போட்டு விட்டார். அதான் என்னோட நிலைமைங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, உனக்கு நான் பாடல்களை தருவேன். ஆண்டவரே, ஒருத்தருடைய பாட்டை நான் பாடினாலே எனக்கு வந்து பாட்டை பாட முடியல, நீங்க பாட்டை கொடுத்தா நான் எப்படி ஆண்டவரே பாடுவேன்? ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு பாடல்களை தருவேன்னு சொன்னார். ஒரு 125 பாட்டு கட்டியிருப்பாங்க, நிறைய யூடியூப்ல கிடக்குது, நிறைய ரெக்கார்ட் பண்ணி கையில வச்சுட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பாடலை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் வந்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா 100 வாட்டியெல்லாம் இல்ல, ஒரே வாட்டி தாங்க பாட்டு முடிச்சிடும். 5 நிமிஷத்துல பாட்டு முடிச்சிடும். அல்லேலூயா. Glory to நீ கேட்டு பாரு, எனக்கு இந்த ஆவியானவர் வேணும்னு சொல்லி. அக்கினிய போடுங்கப்பா நாங்க தீபற்றி எரியணுமே. அக்கினிய போடுங்கப்பா நாங்க தீபற்றி எரியணுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. Come on everybody. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம மனசுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது.
அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது அந்த கசப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் வந்து ஜீசஸ் மேல புறா வடிவில் இறங்கி வர்றாரு. இந்த புறாவுக்குள்ள பிச்சு இல்லையா? என்ன பிச்சுனா அந்த கசப்பு கிடையாதான். கோழிக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும், அதை தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி அந்த பிச்சு கிடையாது இந்த புறாவுக்குள்ள. அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்துக்குள்ள கசப்பு இருக்கவே கூடாது. இன்னைக்கு அந்த கசப்பை தூக்கி வெளியில போட்டு பாருங்க, இந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருகிறத நீங்க பார்ப்பீங்க. Praise the Lord. Glory to Jesus. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah. யாராவது ஒருத்தர் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம், நீங்க யாரும் எடுக்காதீங்க, டைம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 4 விஷயத்த சொல்ல, 4 சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் சொல்லிடுறேன். 2ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்களேன். இங்க 4 விஷயம் நடக்குது. அந்த 4 விஷயமும் இன்னைக்கு இந்த நேரத்துல உங்களுக்குள்ள நடக்க போகுது. கம் ஆன் ஸ்டார்ட். பெந்தகோஸ்து என்னும் நாள் பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. What does it mean? அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டார்கள். Hallelujah. Could you hear God's voice? Yes. Of course, yes. நான் கேட்டிருக்கேங்க. நான் எப்படி சொல்லனா, மனசுல தோணுன விஷயத்தை சொல்ல. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கிறேன், யாரோ பிடிச்ச நான் அமுக்கி பிடிச்சிருக்காங்க. கண் முழிப்பு வந்துருச்சு, கண்ணை திறக்க முடியல. ஆனா இந்த முழிப்பு வர்றதுக்கு முன்னாடி அமுக்கி பிடிச்சிருந்தாங்கல்ல, அந்த நேரத்துல எனக்கு ஒரு தெளிவான வாய்ஸ், ராஜேஷ். இந்த ராஜேஷை நான் பல முறை சொல்லி பார்க்கிறேன், அந்த மாதிரி ஸ்வீட்டா என்னால சொல்லவே முடியல. இட் வாஸ் a வாய்ஸ். அது சத்தமாய் தான் இருந்தது. அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அடுத்தது, மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். They saw it. You can see visions. நீ கண்ணை மூடி பார்த்தீன்னா நீ தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறத நீ சொல்ல முடியும். கண்ணை திறந்து கூட நீ விஷனை பார்க்க முடியும். Praise the Lord. Hallelujah. என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவரால காமிச்சிட முடியும். தம்பி பாப்பா தந்திர முடியும், காமிச்சிட முடியும். Just you have to ask. அப்புறம் என்ன நினைச்சு பாருங்க. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் தூண்டுதலால், ஒரு நிமிஷம், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டாங்க. they were possessed. what is possessed? நேத்து நம்ம அருமையான தம்பி சொன்னார், பிரதர் சொன்னார், நான் கீழே விழுந்துட்டேன், எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியல. why? Holy Spirit possessed. அவர் ஆட்கொண்டு விட்டா நமக்கே தெரியாது, கை நம்ம எப்படி தட்டுறோம், எதுக்கு தட்டுறோம்னு தெரியாது, தட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன கடைசியா பாருங்க, தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அவ்வளவுதான். அவங்க டங்க தொட்டாரு, அவங்க டங்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாம் எழுந்து நின்றுவோமா? இப்ப ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Now இது it is not time to talk, it is time to talk to Jesus. இயேசுவோடு கூட பேசுகிற நேரம். Come on, close your eyes, look on to Jesus. ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆவி வேண்டும் சொல்லி கேளுங்க. இப்போ நான் கேட்கறனால நீ கேட்க வேண்டாம் தம்பி, உனக்கு வேண்டாம்னா விட்டுரு, நோ ப்ராப்ளம். நீ வேண்டாம்னா தனியா ஓரமா தள்ளி நின்னுக்க. உனக்கு வேணும்னு சொன்னா நீ கேளு. God will give. You need it, ask him. நம்ம 2 கரங்களை உயர்த்தி கொள்வோமா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். You have to pray. நேத்து ஃபாதர் சொன்னார் அழகா, நாங்க செய்ய முடியாதுப்பா, பாப்பா நாங்க செய்ய முடியாது, தம்பி நாங்க செய்ய முடியாது. Only you have to ask. நீ கேட்கணும். நீ நான் சொன்னேங்கிறதுக்காக கை தூக்காத. உனக்கு வேணுமா? கைகளை தூக்கி கேளு. ஆண்டவரே எனக்கு வேணும், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு வேணும். இங்க பாருங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. நேத்து 3 நாட்களா உனக்கு செய்தி சொன்னப்போ பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேசி இயேசுவை நீ வெட்கப்படுத்தினாய். பரவாயில்ல, it's okay. Your Jesus is a loving Jesus.
ஈவன் நவ் யூ கேன் ஆஸ்க். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு இந்த ஆவியை மட்டும் கொடுங்க, நான் பொழைச்சிக்கிறேன் சொல்லி கேட்டுப்பாரு. பேசிட்டே இருந்தல்ல, பரவாயில்ல, இப்போவாது கேளு, உங்க ஆவியை கொடுங்க, நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி. Come on, let us ask. இயேசுவை கூப்பிடுவோம், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவோம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணுங்க. It is not our time, it is your time. நீ ஆண்டவர்ட்ட கேட்கிறதா, தாகமா இருக்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். தாகமா இருக்கிறியா, நீ பெற்றுக்கொள்ளுவ. தாகமா இருக்கிறியா, நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உன் மேல தேவ பிரசன்னம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க, நீங்க எப்படி செய்தியை கேட்டீங்க தெரியுமா? கண்கள்ல கண்ணீரோடு கூட கேட்டீங்க. ஏன் கண்ணீர் வடியுதுன்னு தெரியல, நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிறைத்து கொண்டு இருந்தாரு, இப்போ நிறைத்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு சிலர் செய்தியை கேட்கும் போதே கைகள் நடுங்கிட்டு இருந்துச்சு. ஏன் கை நடுங்குது, why it is happening அப்படிங்கறத நீ நினைச்ச. பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கூட சொன்ன, இவ ஏன் நடுங்குச்சு தெரியுமா? ஆவியானவருடைய பிரசன்னம். இது ஆவியானவருடைய பிரசன்னம். இது ஆவியானவர் உன் மேல இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. நீ கையை வருத்தி கூப்பிடுற இல்ல, அத பாக்குறாரு. கேளுங்க, இயேசுவை கேளுங்க. இயேசுதான் சொன்னாரு, நான் தந்தை இடத்துல போறேன், தந்தை இடத்துல கேட்பேன், அவர் உங்களுக்கு ஆவியை கொடுப்பார்னு சொன்னது வேற யாரும் இல்ல, இயேசு. நீங்க கூப்பிடு அந்த இயேசுவை, இயேசுன்னு சொல்லு, ஜீசஸ் சொல்லு. ஜீசஸ், ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு லவ் யூ, ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் யூ. உமக்காக வாழணும், உமக்காக வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லு. நீ சொல்லு, சொல்லி பாரு, ஆண்டவர் உன் மேல கிருபைகளை வைப்பாரு. குறிப்பா ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உன் நாவில வைப்பாரு, தம்முடைய வார்த்தைகளை வைப்பாரு. நீ அந்நிய பாஷை பேசுவ, பரவச மொழிய பேசுவ, நீ பரவச மொழி பேசுவ. நீ உன்னுடைய நாவில ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை வைக்கிறாரு. நீ கூப்பிடு. இது அமைதியா இருக்கிற நேரம் இல்ல. It is not time to be silent. You ask him. கேட்டு பாரு, கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு. ஆண்டவர் வரும் காரியங்களை உனக்கு முன் அறிவிப்பாரு. Thank you. You are not a simple person. இந்த உலகம் உன்னை புறக்கணித்து இருக்கலாம். Don't bother. உன்னை குறித்து உனக்கே வெட்கமா இருக்கலாம். Don't bother. Jesus loves you. Jesus loves you. உன்னை precious-ஆ பார்க்கிறாரு. Hallelujah. Hallelujah. துதிங்க, 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 துதிங்க. Thank you Jesus. ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா. நீங்க forget everything. Close your eyes and ask Lord. இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். Amen Lord, உமக்கு நன்றி. ஜீவநதி பாய்ந்திடட்டும், இயேசப்பா பெருக்கெடுத்து ஓடிடட்டும். Hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah. Oh glorious God, glorious Jesus, glorious Jesus. உடைய நெருப்பு இறங்கி வரட்டுமே, உடைய நெருப்பு இறங்கி வரட்டுமே. Hallelujah, hallelujah. Oh amen, hallelujah, hallelujah. Jesus, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. உங்களை மறந்து, உங்களை மறந்து. அக்கினி அக்கினிய போடுங்கப்பா, நாங்க தீபற்றி எரியணுமே. அக்கினிய போடுங்கப்பா, நாங்க தீபற்றி எரியணுமே. கேளுங்க, கேளுங்க. அக்கினிய போடுங்கப்பா. ஓ தகலா பஷகதனா கதரா கதனா கதனா ஷகதனா கதரா கதனா கதனா. ஓ thank you Jesus, thank you. நீ கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. அவர் தம்முடைய ஆவியை உனக்கு கொடுக்க விரும்புகிறாரு. போடுங்கப்பா, நாங்க தீபற்றி எரியணுமே. அக்கினிய போடுங்கப்பா, நாங்க தீபற்றி எரியணுமே. அக்கினிய போடுங்கப்பா, நாங்க தீபற்றி எரியணுமே. அக்கினிய போடுங்கப்பா, நாங்க தீபற்றி எரியணுமே. கேளுங்க, கேளுங்க. அக்கினி
தீய போடுங்கப்பா நாங்க தீபத்து எரியணுமே. ஜீசஸ் ஜீசஸ் இப்படி நெருப்பு இறங்கி வரட்டும். இந்த நெருப்பு இறங்கி வரட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. இந்த அபிஷேகம் நிறைப்பட்டும். இந்த கிருபைகள் நிறைக்கட்டும். Thank you Lord. Hallelujah. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah. சொல்லுங்க Hallelujah, hallelujah, shaga shaga dama dama da da da, shaga dama shaga dama da, shaga shaga dama 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 da. Oh glory. Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உன்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியானவருடைய வல்லமை உன்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய மகிமை உன்னை நிறைக்கிறது பிள்ளையே. தம்பி உன்னை நிறைக்கிறது. பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள இந்த கிருபைகளை. தம்பி பாப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னை நிறைக்கிறது பாரு. அவருடைய கிருபை நிறைக்கிறது பாரு. Thank you Jesus. Thank you Lord. உன்னை மறந்துரு. ராஜாதி ராஜா உன் நடுவில் உலவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உலவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. சொல்லுங்க Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. ஜீவநதி பாய்ந்திடட்டும் இயேசப்பா வெள்ளெடுத்து ஓடிடட்டும். Thank you Lord. ஜீவநதி பாய்ந்திடட்டும் இயேசப்பா வெள்ளெடுத்து ஓடிடட்டும். கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கொண்டு யாரையும் பார்க்காதீங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் பரவச மொழியை கொடுப்பாரு. பரவச மொழியை கொடுப்பாரு. ராக தோலா ஷகாந்தினா ரேப துனா பகாதா பேதோ ரோபா ஷகாதேனா. நீ கரங்களை உயர்த்தி பிடிச்சிருக்கிற உன் கரத்தை யாரோ பிடிக்கிறாங்க பாரிப்போ. ரீதோலோமனகா நீ என் பணிக்கு வா என்று சிலரை அழைக்கிறாரு. தேங்க்யூ. உன்னுடைய உள்ளத்துக்குள்ள பொங்கி வருகுது பாரு. நான் ஆண்டவருக்காக வாழுவேன், இயேசுவுக்காக வாழுவேன், இயேசுவுக்காக நிற்பேன். இனி பழைய பாவத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம் வருகிறது, ஒரு தாகம் வருகிறது. நீ துதி. ஷாகா துராபா கதானா ஷாகாதானா. நீ துதிக்கும் போதே உனக்குள்ள பல மொழிகளை ஆண்டவர் வைக்கிறார். நீ துதிக்கும் போதே உனக்குள்ள சில விஷனை கொடுக்கிறாரு. ஷாகா தினாகா துனபரா தேவலா கிதனமா யாந்தோரா ஹிஷிகா தனகதா லேவதினிகதனா. Thank you Jesus. கூப்பிடுவோமா ஜீசஸ்? இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. It's a wonderful time. Yes. Call him. மேல் வீட்டறையில மரியண்ணா இருந்தாங்க, திருத்தூதர்கள் இருந்தாங்க. இப்படிதான் அவங்க ஆண்டவரை நோக்கி சத்தம் போட்டு கொண்டிருந்தாங்க. தூய ஆவியானவர் இறங்கி வந்தாரு. உங்களே இறங்கி வருவாரு. கூப்பிடு இயேசுவே, ஜீசஸ். கேளுங்க ஜீசஸ். கூப்பிடுங்க ஜீசஸ். ஜீவநதி பாய்ந்திடட்டும் இயேசப்பா எடுத்து ஓடிடட்டும். எல்லாரும் சேர்ந்து ஜீவநதி பாய்ந்திடட்டும் இயேசப்பா எடுத்து ஓடிடட்டும். ஓ ஹalleluya. ஜீவநதி பாய்ந்திடட்டும் இயேசப்பா எடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும் இயேசப்பா எடுத்து ஓடிடட்டும். Glory. அக்கினியை போடுங்க.
ஆண்டவரே அந்த வரங்கள் வரட்டுமே, அந்த கிருபை வரட்டுமே, அந்த வல்லமைகள் வரட்டுமே, அந்த பிரசன்னம் வரட்டுமே. ஆண்டவரே நீர் நிரப்பும், இந்த பிள்ளைகளை நிரப்பும், இந்த பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளும், இந்த பிள்ளைகளை இப்படி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ஷகத ரகத ரகத தபகத தபகது ரபத ஷகத நந்தத பகத ரகதன. Receive the Spirit of God. Receive the Holy Power. Receive the Holy Power. Oh Jesus, உம்முடைய கிருபைகள் இறங்கி வருகிறது. ஓ ஆண்டவருடைய கிருபைகள் இறங்கி வருகிறது. இந்த வரங்கள் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், நன்றி சொல்லி பெற்றுக்கொள். Thank you Jesus. அக்கினிய போலகமா அக்கினிய போடுங்கப்பா. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. கரங்களை குவித்துக் கொள்வோம். யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. Oh Jesus, glorious God. Oh wonderful Jesus, oh wonderful Jesus. You are experiencing His Spirit. You are experiencing His Spirit. Thank you Jesus. உன் சரீரம் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதை நீ உணர்கிறாய். உனக்கு மேலே ஏதோ ஒரு நெருப்பு இறங்கி வருதில்ல, உன் தலைக்கு மேலே ஏதோ ஒரு நெருப்பு இறங்கி வருதில்ல, உன் கால்களில் ஒரு நெருப்பு இருக்குதில்ல. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்துட்டாரு. Jesus, யாரோ பக்கத்தில் நிற்கிறத நீ உணர்றீல. A different person is standing near you. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறாரு. மகிமை